சொல்றதுன்னா 1000 யுகம் காசியில வசிச்சா என்ன புண்ணியமோ அதே போல 20 யுகம் கயையில வசிச்சா என்ன புண்ணியமோ 100 யுகம் பிரயாகையில வசிச்சா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் அகோபிலத்துல ஒரு தினம் வசிச்சா கிடைச்சிடுறதுன்ற. அதனால பெரிய பாக்கியம். திருமங்கியம்மன் சொல்ற தெய்வமல்லா செல்லவொன்னா சிங்கவேல் குன்றமே, தெய்வானுகிரகம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த இடத்துல வரவே முடியும். அதான் உனக்கு பாக்கியம். இங்கே ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா நரசிம்மர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கார். இப்போ காட்டுக்குள்ளே யார் இருக்கணும்னு ராஜா தானே செலக்ட் பண்ண. இந்த இடத்துக்கு ராஜா நரசிம்மர். இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா 2 நாள் 3 நாள் வர்றதுக்கு அவ்வளோ பெருசாக பேசிகிட்டே இருக்கும். நான் எப்போ கடைசியாக வந்து ஞாபகம் இல்லை, 2 வருஷமாக இன்னும் நினைக்கிறேன், இன்னும் 1 வருஷமாக நினைக்கிறேன். அதுவே அப்பாடான்னு இருக்குன்னா இந்த சிங்கவேல் குன்றம்ன்றது அவ்வளோ பெரிய தப்போபூமி. சரியா? நாரதர், பரத்வாஜர், பரசுராமர் போன்ற பல பேர் இங்கே ஆசைப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய காடுகள்லேயும் மலைகள்லேயும் நிறைய யோகிகள் சித்த புருஷாலாம் வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையா ஒழிய நிறைய பேர் மரமா செடியா கொடியா மிருகங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஜோரா இங்க வாழ்ந்துட்டு இருக்கா. அதனால தான் இந்த நவநரசிம்ம க்ஷேத்திரம் அத்தனை வசதி. ஜுவாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையகன்னு சொல்றோம். இப்போ எப்படி அயோத்தியா வசத்தின்னு சொல்றோம், ராம ஜென்மபூமி. மதுரா வசதி கிருஷ்ண ஜென்மபூமி. அதை விட வசதி எதுன்னா அஹோபிலம், நரசிம்ம அவதார பூமி. உலகத்திலேயே ஒரே ஒரு அவதாரத்துக்கு அன்னைக்கு வந்தார் வேலையை முடிச்சாருன்னா நரசிம்மன் தான். அதனால தான் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை, போஸ்ட்பான்மெண்ட்டே கிடையாது. இன்னைக்கு கேட்டால் இப்போ கிருபை. அதுதான் நரசிம்மனுடைய ஸ்பெஷாலிட்டி. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லைன்னா பிரதோஷ வேலையில் வந்தால் சந்தியா வேலையில் இரண்யகசிபு வதம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டார். பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, பிரகலாதனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாச்சு. சாதாரண சிம்ஹாசனம்னு சொல்லுவோம். சிங்கமே ஆசனமாக உட்காந்து ஒரே ஆள் யாருன்னா பிரகலாதன் மட்டும்தான். இன்றைக்கி தான் சைடில் 2 பக்கம் சிங்க பொம்மையை வைக்கிறோம். ஒரிஜினலாக சிங்கத்து மேலே உட்காந்தவன் யாருன்னா பிரகலாதன் மட்டும்தான். அதனால தான் அவனுக்கு மட்டும்தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்த தகுதி உண்டு. அப்படி நரசிம்மர் அனுகிரகம் பண்ண ஒரு ஸ்தலம். பகவான் இரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்காக தூணை பழந்துண்டு அப்படி ஜுவலிக்கும்படியா, எப்படி அக்னி ஜுவலிக்கிறது, நகை ஜுவல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜுவலனம் அதிலிருந்து தான் ஜுவல்னு வந்தது. அந்த மாதிரி தக தக தகன்னு உருக்கி விட்ட தங்கம் போல நரசிம்மர் ஆவிர்பவிச்ச ஒரு இடம் இங்கே. அதனால் ஜுவாலா நரசிம்மர் அவரே அழகாக தாயார மடியில் வச்சுட்டு, மாலோல நரசிம்மன் அவனே அழகாக குகைக்குள்ளே உட்காந்துட்டு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறான் அஹோபில நரசிம்மனாக. அதே பகவான் சிம்ம கர்ஜனை பண்ணும் பொழுது பகவான் பிரம்மதேவன் கையிலேருந்து ஓலைச்சுவடி வேதமெல்லாம் விழுந்துடுத்து பூதேவியும் பயந்து போயிட்டா. அப்போ அந்த வேதத்தையும் பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்கு சுவாமியே வராக ரூபம் எடுத்தார். அதனால குரோட நரசிம்மராக வந்தார். அதே சுவாமியே ஆஞ்சநேயமூர்த்தி தபஸ் பண்ணுறார், நரசிம்மராக காட்சி கொடுக்கார். ஆஞ்சநேயர் சொல்றார், எனக்கு நரசிம்மர்லாம் வேண்டாம், எனக்கு ராமன் மட்டும்தான் வேணும்னு சொல்ல நரசிம்மன் நான் தான் ராமன்னு காட்சி கொடுத்து கையில் வில்லும் சக்கரத்தோடையும் காட்சி கொடுத்தார். அதனால் காரஞ்ச நரசிம்மர், கரஞ்ச மரம்னா புங்க மரம். நம்ம ஊரெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மரம் வச்சிருப்பா தெரியுமா, அதுதான் புங்க மரம். அந்த மரங்கள் இருக்கக்கூடிய வனம் தான் கரஞ்ச வனம். அதில் தான் சுவாமி இருக்கார். அதனால தான் காரஞ்ச நரசிம்மர்னு பேர். ஜுவாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச. அடுத்தது பார்கவர், பரசுராமர் உக்ர நரசிம்மரை பார்க்கணும்னு தபஸ் பண்ண. நரசிம்ம அவதாரம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் பரசுராம அவதாரம், வாமன அவதாரம் முடிஞ்சு அப்புறம் பரசுராம அவதாரம். அவள் பரசுராமருக்கு நான் ஒரு நரசிம்மரை ஒழுங்காக பார்க்கலேன்னு அவர் தபஸ் பண்ண. எக்ஸ்க்ளூசிவாக பரசுராமர் இருந்த அந்த திரேதா யுகத்தில் பகவான் திரும்பியும் நரசிம்மனா உக்ர நரசிம்மனா காட்சி கொடுத்தார். அதனால பார்கவ நரசிம்மன். ஜுவாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த. ஜம்முன அழகாக பிரம்மதேவனுக்கு யோக ரகசியம் சொல்லி கொடுத்துட்டு
பிரகலாதனுக்கு ராஜநீதி எல்லாம் சொல்லிவிட்டு 5 வயசு அப்பா போயாச்சு, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நரசிம்மரே குருவாக இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு தயார் பண்ண இடம் இந்த அகோபிலம். நீ எக்ஸாம்லாம் எழுத போகிறேன்ற பிரகலாதனுக்கு ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ணுறதுக்கான கோச்சிங் கொடுத்ததே இந்த அகோபிலத்தில் தான். சரியா? ஃபஸ்ட்டு கோச்சிங் சென்டர் யாரும் நரசிம்மர் தான் ஆரம்பித்தார். பிரகலாதனை பிடிச்சி இதாண்டா யோக ரகசியம், இதாண்டா ராஜநீதி, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி கொடுத்தார். அதனால் யோகானந்த நரசிம்மர் அவரே ஜோர ஆலமரத்தை கொடையாக வச்சுட்டு கீழே உட்காந்தா. சத்திர வட, சத்திரம்னா கொடை, வட அப்படின்னா வடவிருஷம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சாயின்னு சொல்லுவோம். ஆளிலை கண்ணன் சுவாமி வந்து ஆளிலை இருக்காருல்ல, அதனால் வடபத்திர சாயி. அப்போ அந்த ஆளிலை கண்ணனாக இருக்கக்கூடிய பகவானே இங்கே ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துண்டு தாளம் போட்டுண்டு ஆஹா ஊன்ற கந்தர்வருடைய கானத்தை ரசித்து ஜம்மனு பியூட்டிஃபுல் லைனாக சிரிச்சுன்னு இருக்கா. அப்போ அழகா ஜுவாலா அகோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையாக. பாவன நரசிம்மர் பரத்வாஜர் வந்து அவருக்கு தெரியாமலேயே ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஆயிட்டார். பிரம்மஹத்தினா பிராமணனை வதம் பண்ணுறது. அந்த பாவம் போகிறதுக்காக அவர் வந்து தபஸ் பண்ண பகவான் உன்னுடைய பாவம் எல்லாம் போயாச்சு, என்ன வரம் வேணும்னு கேட்க, இங்கே வரவா எல்லாருடைய பாவத்தையும் போக்கு அப்படின்னு சொல்ல இன்னி வரைக்கும் இங்கே வரவா அத்தனை பேரையும் பாவனம் பண்ணுறது பாவன நரசிம்மர். அந்த இடம்தான் நரசிம்மரும் செஞ்சுலக்ஷ்மியும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கும் காட்டுக்குள்ளே இங்கே செஞ்சுலக்ஷ்மி அலைஞ்சிட்டு தான் இருக்கா. சாதாரண இந்த ஊர் பொம்பளை மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருக்கா. நமக்கு தெரியறதோ இல்லையோ, ஆனால் அவளுக்கு நம்மளை தெரியும். இந்த ஊரை சாதாரண கிராமத்து பொம்பளை மாதிரி நீ பார்த்தேன்னா வச்சுக்கோ, பல சந்தர்ப்பங்களில் செஞ்சுலக்ஷ்மி இங்கே அலையிற அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நிச்சயமாக நன்னா தெரியும், உணர முடியும். அதுக்கு பகவானுக்கு பக்கம் கொடுத்தா இது செஞ்சுலக்ஷ்மி தாயார்னு உன்னால் உணர முடியும். சாதாரண ஒரு மனுஷி வேஷத்தில் இன்றைக்கும் செஞ்சுலக்ஷ்மி தாயார் அலைஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த அகோபி. அப்போ ஜுவாலா அகோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையாக. இது இல்லாமல் பிரகலாதனுடைய ஸ்கூலில் அவனுக்காக ஒரு நரசிம்மர், அது இல்லாமல் நம்ம திருப்பதி பெருமாள் அவருக்காகவே ஒரு நரசிம்மர் பிரகலாத வரத சுவாமி. 11 நரசிம்மர். ஒரு இடத்துல ஒரு நரசிம்மர் இருந்தாலே பெரிய அனுகிரகம் அப்படி சொல்லிட்டு இருப்போம். இன்றைக்கும் ஹிமாலயாஸில் போனால் ஒரு நரசிம்மர் உண்டு, ஜோஷி மட்னு ஒரு இடத்துல பத்ரிகாசம் போகிற வழியில் இவ்வளோதான் இருப்பார் நரசிம்மர். அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். சால கிராமத்தினால நரசிம்மர் அவர் கையை அழைச்சின்னு இருக்கு, இத்தூண்டு தான் இருப்பார். ஆனால் அந்த நரசிம்மர் அவள் அப்படி கொண்டாடுவார். இங்கே 11 நரசிம்மர். மலை மேலேருந்து ஊர் எல்லை வரைக்கும் 3 யோஜனை தூரம் நரசிம்மருடைய டெரிட்டரி. இங்கே வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது பூத பிரேத பிசாசங்கள் எதுவும் அலையவே முடியாது. மோஸ்ட் பிளஸ்டு பிளேஸ் அப்படின்னா நரசிம்மர் ஏரியா தான். ஏன்னா பிரகலாதன் இங்கே தனியாக தானே இருந்தான். குழந்தை அவனுக்கு அத்தனை டார்ச்சர் பண்ணுறான். பெத்த அப்பாவே அவனை கஷ்டப்படுத்துகிறான், பெத்த அப்பாவே அவனுக்கு விஷம் கொடுக்குறான், பெத்த அப்பாவே யானை காலில் போடுறான், பெத்த அப்பாவே பாம்பை கொண்டு கடிக்க வைக்கிறான். எல்லாம் 5 வயசு பிள்ளைகள். இவ்வளவு நடந்த பொழுது பிரகலாதன் தைரியமாக ஜெயிச்ச ஒரு இடம் இந்த இடம். என்னடா நாராயண நாமம் என் சுவாமி என் கூட இருக்க, எனக்கு என்ன கவலை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பிரகலாதன் தூங்கினது இந்த இடத்துல, பிரகலாதன் கண்முழிச்சது இந்த இடத்துல. இதெல்லாம் பிரகலாதன் நடந்த பிரதேசம். இதே இடத்துல பிரகலாதன் நாராயணா நாராயணான்னு பாகவத்தில் சொல்லும் பொழுது பிரகலாதன் சில சமயம் ஆடுவானா, சில சமயம் அழுவானா, சில சமயம் சிரிப்பானா, சில சமயம் பேசுவானா. இங்கே நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கப்பா இதெல்லாம் பிரகலாதன் திருவடிப்பட்ட பூமி. இதெல்லாம் நரசிம்மரை பார்க்கறதுக்கு முன்னாடி. நரசிம்மரை பார்த்த பிறகு திருப்பியும் ஆடிண்டும் பாடிண்டும். இங்கே நரசிம்மர் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம, முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு ஆகாசம் பூமின்னு எங்குமுளன் கண்ணன்ற மாதிரி எங்கும் நரசிம்மனை பார்த்த ஒரு ஸ்தலம் இந்த அகோபிலம். நிஜமாவே பூர்வ ஜென்ம புண்ணியம் உனக்கு அகோபிலத்தில் வாழ்க்கை கிடைச்சது. இருந்தது என்னமோ சென்னை தான். ஆனால் இன்றைக்கி நீ இப்போ மொபைலில் பார்த்து வச்சுக்கோயேன், இந்த ஏர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா சென்னையில் அவ்வளோ மோசமாக காட்டும். இங்கே ஏர் குவாலிட்டி 100% பியூர். இப்போ கூட என் மொபைலில் காட்டும் ஏர் குவாலிட்டி 100% பியூர். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கண்ணா. இப்போ பிரகலாதன் அதுக்கப்புறம் யார் ஆட்சி பண்ணார்? பிரகலாதனுக்கு அப்புறம் அவனோட புள்ள விரோச்சனன்.
விரோச்சனுடைய பிள்ளை தான் மகாபலி. அதனால தான் பகவான் மகாபலியை வதம் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டால் பிரகலாதனுடைய வம்சத்தில் முன்னாடி 10 தலைமுறை, பின்னாடி 10 தலைமுறை, பிரகலாதனோடு சேர்த்து 21 தலைமுறைக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டான். அதனால தான் மகாபலி சக்கரவர்த்தியை வதம் கூட பண்ணாமல் பாதாள லோகத்தை அழித்துட்டு பிரகலாதனுக்கா கொடுத்த வாக்குக்காக இன்றைக்கும் பாதாள லோகத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு செக்யூரிட்டி கார்டாக பகவான் நின்றுட்டார். வாமன மூர்த்தி, ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் அப்படின்னு ஒரு காரணத்தினால. ஸோ பிரகலாதனுக்கு அப்புறமா பிரகலாதனோட பிள்ளை விரோச்சனன், அவனுக்கு அப்புறமா மகாபலி சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் அவருடைய வம்சத்தில் வந்து எல்லாருமே இருக்கா. பல பேருக்கு அவனோட வம்சம்னே தெரியாது, அதுதான் உண்மை. அவாவா அந்த வம்சத்தை சேர்ந்தவான்னு தெரியாது, சில பேருக்கு தெரியும். இன்றைக்கும் ராமனுடைய வம்சத்தை சேர்ந்தவா இருக்கா, கிருஷ்ணனுடைய வம்சத்தை சேர்ந்தவா இருக்கா. ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம எல்லாருமே பகவானுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான். அத்தனை பேர் இதெல்லாம் பிரகலாத வம்சம், அவ்வளவுதான். அசுர வம்சம் சொல்லுவோம் இல்லையா. ஆனா இவாள்லாம் அசுர பாகவதர் ஆனதுனால இவனெல்லாம் பாகவத வம்சத்துல தான் சேருவா. வாழலாம் பிரகலாதன் முன்னாடி சத்திரியர் மாதிரி தான். சத்திரியரோட இன்னும் பவர்ஃபுல் ஆக்சுவலா, பெரிய ராஜாதி ராஜாக்கள். காலப்போக்கில் எப்போவுமே என்ன ஆகும்னா, அந்த நரசிம்மருடைய உக்ரம் எல்லாராலையும் தாங்க முடியாது. பரசுராமர் மாதிரி யாரோ சில பேருக்கு மட்டும்தான் தாங்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்கள் யாருமே இல்லை, காட்டுவாசிகள் மட்டும்தான் இருந்தா. காட்டுவாசிகள் மட்டுமே இருப்பா. அவள் போய் எல்லாரும் சாமி, இப்போ பாவன நரசிம்மர் ஒரு காலத்தில் காட்டுவாசிகள் மட்டும்தான் கொண்டாடிட்டு இருந்தா. ஒவ்வொரு காலகட்டத்தில் அஹோபில ஜீயர் வரா இருப்பார். ஜீயர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது நாடு நகரமானதுக்கு அப்புறமா தான் ஒரு 700 வருஷமா இங்க மனுஷர்கள் வாழ்ந்துருக்கா. சாதாரண இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய செஞ்சுலக்ஷ்மியினுடைய அந்த ஆதிவாசி ஜனங்கள் மட்டும்தான் பிராதாண்டி. அதனால தான் திருமங்கை மன்னன் ராமானுஜர்லாம் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆராதனை பண்ண சுவாமி தான் அவள் பார்த்துருக்கா. ராமானுஜர் கொஞ்சம் டெவலப் பண்ண, ஆதிவன் சட்டகோபஜியருக்கு அப்புறமா தான் அஹோபிலம் இவ்வளோ பெருசாச்சு. அன்னமையா அப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் இன்னி வரைக்கும் எல்லாம் ஆதிவன் சட்டகோபஜியருடைய தபஸு தான் இந்த அஹோபிலத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் காணாமல் போகாமல் இருக்கும், அப்புறம் திருப்பி ரிவைவ் ஆகி வரும். அதனால் பெரிய பாக்கியம். இப்போ எனக்கு இன்னொரு டவுட், கலியுகம் வந்துருச்சு அப்படி சொல்றாங்க. அப்போ கல்கி அவதாரம் எடுக்கும்போது எல்லாமே போயிடுவாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்போ திருப்பி வந்து அப்போ தொடரவே திரும்பி மறுபடியும் அடுத்த யுகம் வரும். அப்போ திருப்பி அந்த 9 அவதாரம் எல்லா அவதாரமும் உண்டு, எல்லா அவதாரமும் உண்டு. என்னன்னா சுவாமி மட்டும் அப்படியே இருப்பார். இப்போ நீயே யசோதை ஆகலாம், நீயே வேணாலும் கௌசல்யாவாகலாம். நம்மளே கூட பகவானை பெற்றுக்கக்கூடிய அப்பா அம்மாவா மாறலாம். பகவத் கைங்கி நம்மளே கூட பிரகலாதனா வர முடியும். சுவாமி மட்டும் தான் ஆசிட்டிஸ். நம்ம பிரகலாதனா வரலாம், சபரியா வரலாம், அர்ஜுனனா வரலாம், கோபிகைகளா வரலாம். பகவானுடைய 16,108 பாரியர்களை யாரா வேணாலும் வரலாம். அப்போ திருப்பி கண்டுபிடிப்பாங்களா இங்கே பெருமாள் இருந்தாலும் திருப்பி அது ஒவ்வொரு சதுரயுகத்திலையுமே இந்த அவதாரங்கள் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி ஒரு இடத்துல ஒவ்வொரு இடம் நடந்துட்டே இருக்கும். கலியுகத்துல உண்மையாலே கலியை வந்து ஆக்சுவலா மகா பிரளயம்னு ஒன்று உண்டு. இப்போ வந்து கலியுகம் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 4,32,000 வருஷம். இப்போ தான் 5,105 தாண்டி இருக்கும். இன்னும் 4,27,000 வருஷம் கடைசியில் அந்த களி முடிகிற சமயத்தில் எல்லாமே சாப்பிட்றது கூட ஒன்றும் கிடைக்காது. எதிர்க்க வர வாழை அடித்து சாப்பிட்றோம். யார் முதல்ல அடிக்கிறானோ அவனுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி ஸ்திதியில தான் அதர்மமே பிராதான்யமாக இருக்கும்பொழுது தான் கல்கி பகவான் அவதாரம் பண்ணுறாங்க. முடித்தோடனே திரும்பியும் எல்லாம் க்ளீனாக ஆகிடும். அப்போ அசுராலில் துஷ்டனிக்கிற திரும்பி கிருத்தயுகம் வரும். எல்லாரும் தர்மப்படி இருப்பார். அப்புறம் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் திரேதாயுகம் வரும், ராம அவதாரம், இப்படி ஒவ்வொன்றா வரும். ஸோ இரண்யகசிபு வருவான், பிரகலாதன் வரும், திரும்பி கிருத்தயுகம், பிரகலாதன் எல்லாருமே திரும்ப வரும். திருப்பி அந்த கதை தொடரும், மறுபடியும் வந்துட்டே இருக்கும். ஆனால் பிராமணர்களுக்கு திருப்பி வந்து இதுவே கிடையாது, திருப்பி ஜென்மமே எடுக்க மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த பிராமணா அனுஷ்டானத்தை ஒழுங்காக பண்ணுறாளோ, எந்த பிராமணா பகவான் இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு ஜென்மா கிடையாது. இப்போ நமக்கே இப்போ நீ ஸ்கூல் போனா ரைட், நீ 12th பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் போன ஆசைப்பட்டிருப்பியா? இப்போ ஸ்கூல் பிடிக்கும், பட் திரும்பி ஸ்கூல் போகலாம், அந்த கிளாஸ் போக பிடிக்காது. ஸோ அந்த லெவல் போயிட்டு அந்த பற்றுதல் விடும் பொழுது இனிமேல் நீ ஸ்கூல் போக மாட்டாள், காலேஜுக்கு போக மாட்டாள். அந்த மாதிரி அந்தந்த லெவல் எலிவேட் ஆனதுக்கப்புறமா எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னும் பொழுது
தானாவே ஆசை விட்டு போய்ட்டு அவளுக்கு தான் மோட்சம். இப்போ நன்னா சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சாலும் பசி போயிடும். அப்புறம் நமக்கு பிடிச்சதே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அது வரைக்கும் ஆசையாக சாப்பிட்டதை ஜாஸ்தி ஆகிடுதான், ஐயோ எனக்கு வேண்டாம் வயிறு ஃபுல்லாகிடுது, திருப்தி ஆகிடுது இல்லையா? இப்போ திருப்தி ஆன பிறகு அது வேண்டான்னு தோணும். அந்த திருப்தி வர அவளுக்கு மோட்சம், அவளுக்கு திரும்ப ஜென்மா கிடையாது. ஆசை இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப ஜென்மா உண்டு, ஆசை அனுபவிக்கிறதுக்காக. இப்போ 2 பேருமே பிரிப்பாங்களா? யாரு? இப்போ பெருமாள் வந்து நரகம், இது வந்து சொர்க்கம் சொல்றீங்க, அது எப்படி வந்து பிரிப்பாங்க? அவளுடைய கர்மாவை பொறுத்து. இப்போ நிறையா இப்போ இரண்யகசிபு இந்த மாதிரிலாம் அசுராலாம் இருக்க வச்சுக்கோ, அடுத்தவாளை கஷ்டப்படுத்துறா இல்லையா, தன்னுடைய சுகம் மட்டுமே பார்க்குறா இல்லையா, அவளுடைய கர்மாவுக்கு நரக வேதனைகள். ஆனால் பெருமாள் என்ன சொன்னாரு, ஒரு இதுல திருப்பதி பெருமாள் கிட்ட அந்த 2 துவாரபாலகர்கள் ஜெய விஜயா அவர்கிட்ட நீ வந்து எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரமா என்கிட்ட வந்துடுவ. அதாவது அவ்வளோ பாவம்னு கிடையாது, அவளுக்கு அந்த சாபம் கொடுத்ததுனால 3 ஜென்மா கழிச்சு தான் அவளுக்கு திரும்ப வரணும். அப்போ பெருமாளே அந்த சனகாதிரிஷிகள் கிட்ட சொல்கிறா, இவா என் கையாலேயே மரணம் அடையட்டும், என்னிடத்துலேயே வந்து சரி. இவ்வளோ பாவம் பண்ணான்னு சொல்லலை, அவளுக்கு ஒரே ஒரு இதுதான், ரொம்ப நாள் இருக்கணும்னு இல்லைப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்ககிட்ட வரணும். அதனால் என்ன ஆகிடுது, அவளுக்கு பகவான் மேலே வெறுப்பு வர்றது, எல்லா கிரமும் பண்ணுறா, பகவான் அவர்களை வதம் பண்ணுறான். அப்போ 3 ஜென்மா கழிஞ்ச பிறகு தான் அவள் பகவானத்தை அடையலாம். இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகரணன்லாம் சிசுபாலன் தந்தவக்ரனா வந்த பிறகு தான் மோட்சம் அடையும். ஆனால் அவன் சாபம் வாங்கிட்டும் பிரம்மா கிட்ட வந்து போயிட்டு வரம் கேட்டு தபஸ் பண்ணுறான். ஏன்னா தபஸ் பண்ணாதான் அவன் இந்த உலகத்தை ஆள்றதுக்காக. உனக்கு புத்தி இருக்கலாம், உனக்கிட்ட உனக்கு அதை மேக்ஸ் பிடிக்கும், ஆனால் நீ கிளாஸ் அட்டென்டிவாக இருக்கணும், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதாது, எக்ஸாமும் எழுதணும், அப்போ தானே மார்க் கிடைக்கும். ஸோ எல்லாமே இருந்தாலும் நாம் நம்ம கர்மாவை பண்ணால் தான் அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம், சாப்பிட்றதுன்னு கர்மா நம்ம தானே பண்ணணும், நீ தான் சாப்பிடணும், யாரோ ஊட்டி விடலாம், மெல்றது நீ தானே மெல்லணும். அப்போ சுவாமி என்ன பண்ணுறா, நம்முடைய கர்மாவை நாம் பண்ணும் பொழுது இந்த கர்மாவுக்கான அனுகிரகத்தையும் கொடுக்குறோம். அதுக்காக தான் அவனை தபஸெல்லாம் பண்ண வைக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் அவள் கர்மாவை பண்ணால் அவளுக்கு அனுகிரகம் உண்டு. ஸோ அவள் பண்ணுற பாவத்துக்கு தண்டனை மாதிரி கர்மாவுக்கு அனுகிரகமும் உண்டு. அவள் வந்து கெட்டவா இருந்தாலுமே கேரண்டி அவளுக்கும் நன்மை உண்டு, பகவான் பண்ணுவார், அவளுக்கு வழிகாட்டுவார். உனக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பு, நான் பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறேன். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கும், வாய்ஸ் நான் நம்பர் நோட் பண்ணிக்கோ, மணிகாடு கேளு, நான் தரேன்.